குட் மார்னிங். எக்ஸாமினேஷன்ஸ்க்கு அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நிறைய படிச்சிருப்போம். சப்ஜெக்ட் வைஸு நிறைய புத்தகங்களை ரெஃபர் பண்ணி அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து நமக்கு வாஸ்டாக இருக்கும். இதெல்லாம் விட மிக முக்கியமாக டெஸ்ட்டு, ஆன்லைன் டெஸ்ட்டு இல்லைன்னா சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு இதெல்லாம் எழுதி ரொம்ப தரவாக இருப்போம். ஆனால் எக்ஸாமினேஷன் ஹாலில் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு சின்ன விஷயத்தில் அந்த எக்ஸாமை கரெக்டாக எழுத முடியாமல் அந்த தேர்வில் வெற்றி பெறாமல் போயிருப்போம். இதுக்கு 2 மிக முக்கிய ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கு பலர் தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொன்னது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் அதுதான். அதாவது மேத்ஸ் அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்குவோம். அந்த மேத்ஸ்ன்ற சப்ஜெக்டில் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா ஷார்ட்கட் ட்ரிக்குன்னு இருக்கும் மேக்ஸில். அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எலாபரேட்டாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு மேக்ஸ் ஒரு கொஷின் வருதுன்னா அதனுடைய ஆன்சரை நம்ம எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் அப்ஜெக்டிவ் டைப்பில் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. அதிலெல்லாம் எந்தெந்த மெத்தடில் வெரைட்டி ஆஃப் மெத்தடில் இருக்கிற ஷார்ட்கட் மெத்தடை ஃபஸ்ட்டு படித்து தெரிஞ்சுக்கணும். இது ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்கு. அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அண்டு சயின்ஸ் இருக்கும் இல்லைங்களா? இதில் வந்து ரீசனிங் மெத்தடில் இப்போல்லாம் நிறைய கேட்குறாங்க. அதே அந்த கொஷின்ஸை ரீசன் அண்டு அசர்ஷன் அப்படின்னு பாகுபடுத்தி, அதாவது தனிமைப்படுத்தி இந்த 2 அசர்ஷனும் அண்டு ரீசனும், அந்த ரீசன் அசர்ஷன் இது படிக்கிறதுக்கே நிறைய டைம் எடுத்துக்கும். இதை ரீசனிங் மெத்தடில் எவ்வளோ சுலபமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சரை ஈஸியாக ஏவும் பியும் சரி, ஏ மட்டும் சரி, பி தவறு, ஏ தவறு, பி சரி இப்படின்னு அசர்ஷனில் கேட்பாங்க இல்லையா? இந்த ரீசனிங் மெத்தடோட அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு படித்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த எக்ஸாமினேஷனை ஈஸியாக, அதாவது அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டோட அட்டன் பண்ணோன்னா அந்த எக்ஸாமினேஷனில் நம்ம எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணி எந்த வித டென்ஷனும் இல்லாமல் அட்டன் பண்ணி அந்த எக்ஸாமினேஷன்ஸில் வெற்றி பெற முடியும். இந்த ட்ரிக்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேத்ஸில் ஷார்ட்கட் ட்ரிக்கு, மற்ற சப்ஜெக்ட்லலாம் அந்த ரீசனிங் மெத்தடுங்கிற அந்த மெத்தடை கொஞ்சம் எளிதுபடுத்துங்க. ஆல் தி பெஸ்ட் டு யூ.